அடுத்தபடியாக இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திரு சிவபிரியன் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சிவபிரியன். இந்த சந்திப்பு திட்டமை எப்படி பார்க்கலாம்? காங்கிரஸ் மீண்டும் அழுத்தம் கொடுக்க தயாராகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அழுத்தம் என்பதை விட திமுகவோடு கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், அந்த கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக தான் திரு கே.சி. வேணுகோபால் அவர்கள் வர்றதா நான் நினைக்கிறேன். ஏன்னா அழுத்தம் கொடுப்பது அப்படிங்கிறது திமுகவும் சரி காங்கிரஸும் சரி ரொம்ப வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் கேம்க்கு ஹைகமாண்ட் வராது, நீங்க எங்க குழுவோட பேசிக்கோங்கன்னு. அந்த இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கே.சி. வேணுகோபால் அவர்களுடைய வருகை அலையன்ஸை ரீஅஃபர்ம் பண்றதுக்காக இருக்குமே தவிர அது நிச்சயமாக ஒரு நெருக்கடி திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய எண்ணத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் இந்த விஷயத்தை செய்ய மாட்டார்கள். ஏன்னா ஏற்கனவே திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஸ்பெகுலேஷன் இருந்து வந்த நேரத்துல கே.சி. வேணுகோபால் போன்ற ஒரு தலைவர், இதுல நம்ம குறிப்பா பார்க்க வேண்டியது என்னன்னா, கடந்த செவ்வாய்க்கிழமை கே.சி. வேணுகோபால் அவர்கள் சென்னைக்கு வரும் பொழுது அவர் முதல்வரை சந்திக்கவில்லை. இதற்காக அவர் சென்னை வருகிறார் என்றால் அப்ப காங்கிரஸ் ஹைகமாண்ட் இந்த அலையன்ஸை பிக்ஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அவர் அலையன்ஸை பத்தின ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை இன்று கொடுப்பார். முதலமைச்சரை பார்த்து அழுத்தம் அப்படிங்கிறது காங்கிரஸை பொறுத்த வரையில இப்போதைக்கு அவங்களுக்கு இந்த நம்பர்ஸ் மட்டும்தான். நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக்க போறாங்களா இல்ல அதே 25 நம்பர்ஸ் திமுக கொடுக்க போறாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும். அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் குழு கிட்ட விட்டுருவாங்க. பட் ஓவரால் டிஸ்கஷன்ஸ் கூட்டணி இருக்கு அப்படிங்கிறத இப்ப என்னதான் செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்னாலும் கூட திரு கே.சி. வேணுகோபால் அவர்கள் ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கும் பொழுது கர்கேவுக்கு அடுத்த பதவியில் இருப்பவர். அவர் முதலமைச்சரை சந்திப்பது கடந்த 2019லயும் சரி 24லயும் சரி 2 நாடாளுமன்ற தேர்தலுக்குமே திமுகவுடனான உடன்படிக்கையை காங்கிரஸ் சார்பில் கையெழுத்திட்டது திரு கே.சி. வேணுகோபால் அப்படிங்கிறத நாம இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புறேன். ஸோ அதனால கே.சி. வேணுகோபால் வருவது இந்த திமுக கூட்டணிக்கு ஒரு அச்சாரமாக இருக்குமே தவிர ரீஅஃபர்ம் பண்ணுவாங்களே தவிர அவரை வச்சு எந்த ஒரு ப்ரெஷர் டாக்டர்ஸையும் காங்கிரஸ் ஹைகமாண்ட் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நன்றி திரு சிவபிரியன், இணைப்பில் வந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு